இயேசுவின் விண்ணேற்பு. விண்ணேற்பு இயேசுவின் மண்ணுலக வாழ்க்கையின் அதிகாரப்பூர்வ முடிவு தினம். மங்கையின் வழியாய் மண்வந்த இறைவன் மேகத்தின் வழியாய் விண் செல்கிறார். உயிர்த்த 40 நாட்களுக்கு பின் இயேசு விடைபெற்று வீடு திரும்புகிறார். 40 என்பது தயாரிப்பின் காலம். இயேசு சாத்தானின் சோதனை களத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்தார். அங்கே பணிவாழ்வின் தயாரிப்பு நிறைவு பெற்றது. இங்கே உயிர்த்த பின் 40 நாட்கள் சீடர்களோடு உறவாடினார், உரையாடினார். சீடர்களுக்கான தயாரிப்பு நிறைவு பெற்றது. இப்போது விண்ணகத்தின் இருக்கை விண்ணவரை அழைக்கிறது. மனிதனாய் வந்தவர் உடலை உதறிவிட்டு ஆவியாய் ஆகாயம் செல்லவில்லை. மனுக்குலத்தின் அடையாளம் சுமந்து மனிதனாகவே மேலே சென்றார். உடலை ஆலயம் என்றார் இயேசு. இங்கே ஆண்டவரே ஆலயத்தை சுமந்து செல்லும் அதிசயம் நடக்கிறது. முதலில் விண்ணை சுமந்து மண்ணில் வந்தவர் இப்போது மண்ணை சுமந்து விண்ணில் செல்கிறார். கிறிஸ்தவத்தின் மையம் சிலுவையா, உயிர்ப்பா? இரண்டுமே இல்லை. அது விண்ணேற்பில்தான் அடங்கியுள்ளது. விண்ணேற்புதான் இயேசு நமக்கான இடத்தை ஆயத்தம் செய்கிறார் என்பதன் அட்டாட்சி. 40 நாட்கள் சீடர்களுக்கு இறையாட்சியை பற்றி போதிக்கிறார். மரணிக்கு முன் மனிதனாய் போதித்தவர் உயிர்த்த பின் இறைவனாய் போதிக்கிறார். தூய ஆவியானவரை சீடர்களுக்கு வழங்கிவிட்டு முகிலில் ஏறி மறைகிறார் இயேசு. விண்ணேற்பை கண்டீர்கள் அல்லவா? அவர் அவ்வாறே மீண்டும் வருவார். விண்ணேற்பு மகிமையின் அடையாளம் மட்டுமல்ல, 2ஆம் வருகையின் அடையாளமும் கூட. இயேசு விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்புறம் அமர்ந்தார்.